செல்லுமா, செல்லுமா. என்னங்க? ஏய் 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 ஐயோ, நில்லு, நில்லு. ஏய், எதுக்காக என் குழந்தைய தூக்கிட்டு போற? ஓ, உன் குழந்தைய நான் தூக்கிட்டு போறது தப்பா? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உன் குழந்தைய நான் தூக்குன உடனே பதட்டப்பட்டு பறந்து வந்து பறிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பொருளை இன்னொருத்தர் எடுக்கிறது தப்புன்னு தானே அர்த்தம்? பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இங்க வந்து தகராறு பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க. போறேன். எனக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி கொடு. நான் போறேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணமா? எந்த பணம்? என்ன படமல சார்? உங்க வைஃப் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க. எந்த பூசணிக்காயையும் அவ மறைக்கல. உங்ககிட்ட பணத்தை எப்ப வாங்கினா அது சொல்லுங்க. என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? உடம்பு சுகமில்லாததுனால எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? செல்லம்மா, முத்தழகியோட ஆபரேஷனுக்காக நீ ஏகே கிட்ட பணம் வாங்கல? இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி முத்தழகிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக முத்தழகியை விட்டு ஏகே கிட்ட பணம் வாங்கல? அப்பப்ப கை மாத்தா எவ்வளவு பணம் வாங்கியிருப்ப? மொத்தமா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து எவ்வளவு பணம் இன்னைக்கு தரப்போற, மீதி பணத்தை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல தரப்போறேன்னு சொல்லு. அப்படின்னா இந்த வீட்டு பத்து. ஓ, இது வாடகை வீடாச்சே. ஒண்ணு பண்ணு, அந்த பணத்தை எல்லாம் திருப்பி தர வரைக்கும் உன் குழந்தைய என்கிட்ட கொடுத்து அது அடமானமா என்கிட்டயே இருக்கட்டும். என்ன விளையாடுறியா? இது பாருங்க, முத்தழகி வாங்கின பணத்தை அவங்க கிட்டே போய் கேளுங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு மதுமிதா, இங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய தூக்குறது, தகராறு பண்றது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. ஏகேவோட சம்சாரங்கிறதுக்காக நான் உனக்கு மரியாதை கொடுக்கறேன். இப்ப நீ சொல்ற மாதிரி அவர்கிட்ட நான் பணம் வாங்கினது உண்மைதான். அவர் வரட்டும், அவர் வந்து என்கிட்ட கேட்கட்டும், நான் கொடுக்கறேன். ஏகே தான் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சாரு. அது எப்படி நான் நம்புறது? அப்ப நான் ஏகேயோட வைஃப்ங்கிறதையாவது நம்புறியா? முட்டாள்தனமா பேசாத. ஏகே கிட்ட நான் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பத்திரத்துல நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனியை விட்டு போறதா எழுதி போர்ஜரி பண்ணவங்களாச்சு நீங்க. உங்களை எப்படி நான் நம்புறது? நீங்க போய் ஏகேவை கூட்டிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட கணக்கு செட்டில் பண்ணிக்கிறேன். அப்போ நீ என்கிட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன். நீங்க ஏகேவை கூட்டிட்டு வாங்க, அதான் சொல்லிட்டேன்ல. அவரை கூட்டிட்டு வாங்க, நான் கணக்கு செட்டில் பண்றேன். எங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, உள்ள போலாம். ஒரு நிமிஷம். ஏகே கேட்டதா கொடுப்பியா? இரு, உன்னை பணத்தை கொடுக்க வைக்கிறேன். ச்சீ.
வாசு பையன் கட்டின வீட்டை வாங்கி போட்டுட்டான். இந்த சுண்ணாம்பு அடிக்கிறவன் என்னடா ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான்? அந்த அழகிய அமுதா பழைய வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த வாசு பையன் டே ஆம்பளையா லட்சணமா இங்க இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கடான்னு சொன்னா எங்க கேக்குறான்? ஐயோ லீவ் எல்லாம் போட முடியாதுமான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். இந்த சுண்ணாம்பு அடிக்கிறவனுங்க ஸ்டூலை வாங்கிட்டு வா, அத்தை வாங்கிட்டு வான்னு என்ன வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க? என்னால இதெல்லாம் முடியுதா? ஓஹோ, இது வரைக்கும் நம்ம வீடு போல இருக்கு. இதுக்கப்புறம் வந்து வேற யார் வீடோ. வாசு டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து தான் வாங்கியிருக்கான் போல தெரியுது. இந்த பார், சென்னை மாநகரத்துல எந்த வீடும் திறந்தே இருக்காது, எல்லாம் மூடியே இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கூட ஒரு இழவும் தெரியாது. இந்த வீட்டுல ஸ்டூல் கேட்டு பாப்போம். ரோஜா, ஏய் ரோஜா. என்னக்கா? ஏய், உனக்கு என்ன காது செவிடாயிடுச்சா? ரொம்ப நேரமா யாரோ காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு போய் பாரு. இதோ போறேன்க்கா. யார்மா நீங்க? ஒன்னும் இல்லம்மா, பக்கத்து வீட்டை நாங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சுண்ணாம்பு அடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டூல் வேணும், கொஞ்சம் குடுக்குறியாமா? அக்காட்ட கேட்டு சொல்றேன். சரி சரி. அக்கா, என்ன? பக்கத்து வீட்டுக்கு யாரோ குடி வந்திருக்காங்க, அவங்க ஸ்டூல் கேக்குறாங்கக்கா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உப்பு புளி சக்கரைன்னு கேட்டாங்க. இப்ப வந்திருக்கிறவங்க ஸ்டூல் கட்டில்னு கேக்குறாங்களா? குடுக்கவா வேணாமாக்கா? கொடுத்து தொலை. ஏய், ஆனா ஒழுங்கா திரும்பி வரல ஓ மூக்கு அறுத்துருவேன். இந்த வீட்டம்மா எனக்கு அக்காவா இருப்பா போல இருக்கே. இந்த கொலை கொலைக்கிறா. அம்மா, மறக்காம வேலையை முடிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்றேம்மா. பாவம், எனக்காக உன் மூக்கு எதுக்கு அறுப்படணும், மறந்துடாம கொடுத்துட்றேம்மா. சரிம்மா. சரி. ஏய் ரோஜா சனியனே, மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்கறாங்கல, கதவை திறயேண்டி. பழைய துணி ஏதாவது கிடைக்குமாமா? அக்கா, அவங்க பழைய துணி கேக்குறாங்கக்கா. எவடி அவ? ஏன் வீட்டு கதவை தட்டி தட்டி கடன் கேக்குறது? நீங்களா? நீயா? இது உன் வீடா? நீங்க தான் பக்கத்து வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, அம்மா போச்சே. பாசி இவ வீட்டு பக்கத்துலயே வீடு வாங்கி தொலைச்சிருக்கா. ஐயோ, இந்த சண்டைக்காரியா பக்கத்து வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கா? சொந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு பிடாரினா பக்கத்து வீட்டுல ஊர் பிடாரியா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சா. அம்மாடி, நம்மளால ஒரே சமயத்துல 2 காட்டேரியும் சமாளிக்க முடியாது. ஐயோ, நம்மால ஒரே சமயத்துல 3 காட்டேரிய சமாளிக்க முடியாதே. விசாகம், ரூட்ட மாத்து. கவிதா, ரூட்ட மாத்துடி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன். இனிமேலும் நல்லாதான் இருப்பேன். தெரியுது பளபளன்னு இருக்கியே. உள்ள வான்னு கூப்பிட மாட்டியா? வாங்கல. போ போ. உட்காருங்க. ஆமா, நீங்க அமுதாவோட மாமியாராச்சே. இந்த வாய்தான் கோயம்புத்தூர்ல இருந்து கும்பகோணம் வரைக்கும் நீடுமே. வாய் மட்டும் என்ன, கோடம்பாக்கத்துல இருந்து ஐயப்பன் தாங்கல் வரைக்கும் நீளுமே. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு நிறைய வீட்டு சாமான்களை கடன் கொடுத்த? எங்க சம்பந்தி வீட்டு புள்ள மணி அரச நீ கடன் வாங்கலையா? தன்னம் சமாதானம். நிஜமாவே கோவமா பேசுறேன்னு பயந்துட்டியா? சும்மா பக்கத்துல நீ தான் இருக்கேன்னு தெரியாம அந்த வீட்டை வாங்கின நினைச்சியா? அதான் இல்ல, நீ தான் இங்க இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சு ஒத்த கால்ல நின்னு என் புள்ள வாசுகிட்ட சொல்லி இந்த வீட்டை தாண்டா வாங்கணும்னு சொல்லி வாங்க வச்சேன். அப்படியா? ஆனா இந்த விஷயம் அந்த அழுமூஞ்சி அமுதா இருக்காளே அவளுக்கு தெரியாது. என்ன மூஞ்சி? அழுமூஞ்சி. ஐயோ ஐயோ.
பாக்க இன்னும் நல்லவங்களா இருக்கீங்க. பழகிறதுக்கும் நான் ரொம்ப நல்லவதான் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி சண்டை போட்டீங்க? அந்த ரத்னா இழவு வீட்டு கதைய சொல்றியா? அன்னைக்கு நான் என்ன உன்கிட்டயா சண்டை போட்டேன்? அந்த முத்தழகி அம்மா கிட்ட தானே சண்டை போட்டேன். அவளுக லேஸ் பட்டவளுக இல்ல. ஒரு தடவை உன்னை பத்திய குத்தம் சொன்னாளுங்க தெரியுமா? என்ன பத்தியா? என்ன சொன்னாங்க? ஆவுடைய அப்பன் குடும்பத்து மொத்த சொத்துமே முத்தழகிக்கு தான் போய் சேரணுமா? நீ ஒருத்தி நடுவுல புந்து குட்டைய குழப்பித்தான் அந்த ஓட்டல தட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியே சொன்னாங்க இந்த முத்தழகி அக்கா. அக்கா என்ன அக்கா, முத்தழகின்னு சொன்னா போதும். சொத்து பிரிக்கிறதுக்காக மட்டும் உன் கூட கூட்டு சேர்ந்தவ, அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம இல்ல போய் அந்த செல்லம்மா கிட்ட ஊட்டிக்கிட்டா. அதுக்கு தான் நல்லா அனுபவிச்சாங்களே. அப்படி போட அருவாள. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. இருந்தாலும் எனக்கு மேல கோவம் தான். ஏன் மேல கோவமா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலேன்னு கேளு. நீயும் மணியரசும் சிநேகமா இருந்தது, அவனை துரத்தி துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுல உங்களுக்கு என்ன கோவம்? நல்லா இருக்கே நியாயம். நீ மட்டும் குறுக்க வரலன்னு வச்சுக்க, இந்நேரம் அமுதா மணியரசு பொண்டாட்டியா இல்ல இருந்திருப்பா. என் புள்ள தப்பிச்சிருப்பான், நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். அடக்கடவுளே, அந்த அமுதா பொண்ணுல அவ்வளவு டார்ச்சர் பண்றாளா? இந்த பாரு, இந்த டஸ் புசெல்லாம் எனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு, அந்த அழகி அமுதா முஞ்சல முழிச்சேன்னு வச்சுக்கியேன், அன்னைக்கு நாள் பூரா விளங்கவே விளங்காது. என்ன விளங்காது? நாள் பூரா விளங்கவே விளங்காது. ஐயோ ஐயோ. சரி, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சும்மா சொல்லக்கூடாது. நீ கவிதா தானே? கவிதா, இந்த சிகப்பு புடவையில அம்சமா, அட்டகாசமா, பிரமாதமா, சூப்பரா சூப்பரா சூப்பர் ஃபிகரா இருக்கு. ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? தேங்க்ஸ். நீங்க மட்டும் என்னவா, வயசானாலும் ஸ்டைல் மட்டும் மாறவே இல்ல. Thank you. அப்படியே குட்டி பேபி மாதிரி இருக்கீங்க. சரி, நான் உன் ஃப்ரெண்டு தானே, உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், செய்வியா? என்ன பேபி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? கேளுங்க கேளுங்க. இல்ல, என் மடியில ஒரு குழந்தைய போட்டு கொஞ்சணும்னு ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. அந்த மூதேவி அமுதாவால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாது. அதனால உன் குழந்தைய கொஞ்ச நேரம் கொடுத்தீன்னா என் மடியில போட்டு கொஞ்சிட்டு நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அடப்பாவமே, இவ்ளோ வேதனையிலயா இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க. ஏண்டி ரோஜா? ஏய் ரோஜா. அக்கா சொல்லுங்க. ரோஜாங்கிறது யாரு? அவளா? என் வீட்டு வேலைக்காரி. குழந்தை எடுத்துட்டு வாடி. வாங்க 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 வாங்க. செல்ல குட்டி, நீங்க பட்டு குட்டியா? இங்க பாருங்க செல்லமே, என் குட்டி தங்கமே, யாரு நீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க பாருங்க, யாரு நீங்க? செல்ல குட்டியா, பட்டு குட்டியா, தங்க குட்டியா? பாக்குறேன்.